எல்லாமே இருக்கு படத்துல. ஃபேன்ஸுக்கு சூப்பரான படம், சிறப்பான படம். எல்லாருமே சிறப்பா பண்ணிருக்கிறாங்க. வில்லன் அதோட சூப்பர். சூர்யா பயங்கரம். எல்லாமே சூப்பர். சனாகினா எல்லாரும் சூப்பர். படம் சூப்பரா இருக்குண்ணா. எல்லாம் பண்ணிக்கிறாரு படம். எப்படி இது கேங்ஸ்டர் படமா இருக்கா இல்ல லவ் ஸ்டோரியா இருக்கா? எப்படி இருக்கு? கேன்சர் படம் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. சூர்யா கை கொடுக்குமா? கை கொடுக்கணும். சூர்யா எப்படி பண்ணிருக்காரு? நல்லா தான் பண்ணிக்கிறாரு எங்க சாரு. அவரோட ஃப்ரெண்டு தான் நான். படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா நல்லா நடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப போர் அடிக்காம படம் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. இட்ஸ் வெரி நைஸ். படம் நல்லா இருந்தது, பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து சூர்யாவோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. மியூசிக் ஆஸ் யூஷுவல் அந்த ஃபர்ஸ்ட் சாங், அதுக்கப்புறம் எதுவுமே மைண்டில் நிற்கல. கன்னிமா சாங்ஸ் மட்டும் தான். படம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். வெரி நைஸ். தேங்க்யூ. அதெல்லாம் கவனிக்கல ப்ரோ. பட் படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா இருக்கும். செம்மையா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. சூர்யா இன்னும் சூப்பரா பண்ணிருக்காங்க. மியூசிக் எல்லாம் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னு. சூப்பர். எவ்ரிதிங் சூப்பர். கண்டிப்பா இதுதான். சூர்யா சார் ரொம்ப நல்லா சூப்பராக நடிச்சிருக்காப்புல. நல்லா அவரோட ஆக்டிங் வந்து புதுசாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துடைய மெயின் ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சந்தோஷ் நாராயண் தான். சந்தோஷ் நாராயண் வந்து மியூசிக்கில் பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. எஸ் யூஸ்வல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சந்தோஷ் நாராயண் வந்து பயங்கரமாக வந்து மியூசிக் பண்ணியிருக்காப்புல. சூப்பராக இருந்தது படம். வந்து குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது. கார்த்திக் சுப்ராஜ் வந்து எஸ் யூஸ்வலாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட்ல ட்ரை பண்ணியிருக்காப்புல. சூர்யா சார் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. படம் நல்லா தான் இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம். இது சினிமாட்டோகிராஃபி, சாங்கு, அந்த கேமரா எல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து விடுதலை அந்த தீம் இருக்குது ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம். சூர்யா எல்லாம் நல்லா ஆக்டிங். சில இதெல்லாம் வந்து அந்த அந்த கல்கி இருக்குல்ல, நம்ம கல்கி பார்த்த மாதிரி அதே மாதிரி அந்த கிருஷ்ணாவதாரம் வந்து 9th அதே அப்படியே கொள்றது அந்த மாதிரி தீம் இருந்தது. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. மியூசிக், அதோட கொரியோகிராஃபி டெஃபினெட்லி வந்து நம்ம சூர்யா கம்பேக் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் இது மாதிரி இல்லை அந்த ரோலெக்ஸ் மாதிரி. ஆனால் வந்து இது டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்பேக்காக இருந்தது. ஸோ அதனால டெஃபினட்டாக ஃபஸ்ட்டே எனக்கு சந்தோஷம் தான் வந்தது. ரோஹினி தான் ஃபஸ்ட் டைம் வருது, அதனால செம்மையாக இருந்தது அந்த இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். படம் நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று என்ன சொல்கிறது, நல்ல எதிர்பார்ப்போட வரலாம். எதுவும் டிசப்பாயின்மெண்ட்டாக இல்லை. எதுவும் படம் பழைய படம் பார்த்துட்டு இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படத்தை தான் எதிர்பார்த்துருந்தேன். இத்தனை நாளாக இது வந்து கொண்டாடணும், என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதே என்ஜாய்மெண்ட்டோட பயங்கரமாக சூர்யா தவான் அது எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு நான் தனியாக வரேன்டா நான் அப்படின்ட்டு வந்து படத்தை அடித்து நாக் அவுட் பண்ணியிருக்காரு. வேற மாதிரி ஒரு படம் இது. சாங்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக இருக்குது. மேனரிசம்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, சைலண்ட்டாக ஒரு மேனரிசம் அப்படியே யாருக்கும் தெரியாது மெயின்டைன் பண்ணி எடுத்துருது. சூப்பராக இருக்குது. எல்லாமே இதில் வந்து சூப்பராக இருக்குது. அது எப்படி சொல்கிறது, ஒரு 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 கல்ட்டுன்றதை வந்து ஒழிச்சு வச்சுருந்தாங்க. லவ் ஆஃப் வார் மட்டும் தான் இருந்தது. கல்ட்டை ஒழிச்சு வச்சு இதில் தான் அந்த கல்ட்டை ஃபுல்லாக பயங்கரமாக காட்டியிருக்காங்க படம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே வந்து இந்த படத்தை வந்து எங்கே போகும் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபில் இது தாண்டா படம் அப்படின்ட்டு ஒழிச்சு வச்சு எப்படி சொல்லுது, ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி தான் இது. வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் லைன் மாதிரி சொல்லிட முடியாது. ஏன்னா அங்கே சேஞ்ச் ஒரு சூப்பராக இருந்துச்சு படம் தான். சொல்லணும் கெட்டப்லாம் தாறு மாதிரி நான் இது உடம்பெல்லாம் காட்டுவார் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்தவொடனே ஒரு உடம்பை காட்டுவார், எல்லாமே இது பண்ணுவார். அதெல்லாம் அல்டிமேட்டு. அந்த ரெட்ரோ மாதிரி அந்த லவ்வும் இருக்குது, இப்போ வளர்ந்து வந்த சூர்யாவோட அந்த கெத்தும் இருக்குது, எல்லாமே மெயின்டெனாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. சந்தோஷ் வேற லெவல் மியூசிக். வேற லெவல் படம் நல்லா இருந்தது. ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக எண்டிங் இருக்குது. அந்த மாதிரி நல்ல கருத்து சொல்கிற மாதிரி அப்படி. சூர்யா ஆக்டிங்கு, சந்தோஷ் நாராயண் தான் ரியல் ஹீரோ படத்துக்கு. சாமியாக போட்டிருக்காரு படம். சும்மா பாட்டு பக்கம். படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அயனுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வந்துட்டு சூர்யாவுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பராக வந்து சூர்யா அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு கம்பேக் இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஈவன் நீங்கள் சூரரை போட்டு ஜெய்பீம்லாம் வந்திருந்தா இந்த அளவுக்கு போயிருக்காது. ஸோ வந்துட்டு படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி, செம ஹாப்பி. சூர்யா சார் ஆக்டிங் எல்லாமே மாஸ்.
கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ஆஸ் யூஷுவல் அவர் ஸ்மைலுக்கு ஹிட் படம். வெரி நைஸ். கண்டிப்பாக வந்து படம் பாருங்க, கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. கத்துன தொண்டை போயிடுச்சு, எனக்கு ஆல்ரெடி கோல்டு. கத்தி த்ரோட் போயிடுச்சு. சாரி, பயங்கரமாக இருந்தது, பயங்கர மாசாக இருந்தது. ஸோ ஹாப்பி சாரி, ரெண்டுமே நல்லா இருந்தது, ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு அந்த மாதிரி லாங்காக தெரியல. எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்குது. கண்டென்ட்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நம்பி வந்து பார்க்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ இருக்கணுமோ, படத்துக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அது கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய எமோஷன்ஸ்லாம் அழ வைக்கிற மாதிரி இருந்தது. நானே அழுதுட்டேன் நிறைய ஏரியாவில். அண்ட் அப்பா அண்ட் சன்னோட எமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்லலாம் உங்களால் உட்காரவே முடியாது, அழுதுகிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி எல்லாரும் படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாம், எல்லாருக்குமே பிடிக்கும். அன்று வந்து எம்ஜிஆர் நடித்த சர்வாதிகாரி, எம்ஜிஆர் நடிச்சது சர்வாதிகாரி, நம்ம சூர்யா அண்ணன் நடிச்சது ரெட்ரோ. அது குறுகிய காலத்துல உச்சக்கட்ட ஒரு கோலை தான் சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகாரியை ஒழிக்கிறாரு. கிருஷ்ணன் பிறந்த மாதிரி 9வது அவதாரம் எடுத்து பாரியா வர்ற மாதிரி அந்த அவதாரம் ஆரம்பிச்சு லாஸ்டா வந்து கொன்னு குவிக்கிறாரு. அதாவது அதர்மம் தலைவிரித்து ஆடும் போது தர்மத்தின் மூலியமா ஒரு புள்ள பிறந்து படத்தை அதாவது அந்த சர்வாதிகாரி தானே கொன்னுக்கிறான். அதுதான் கதை. அதான் குறுகிய காலத்துல வந்திருக்கிற ரெட்ரோ. எம்ஜிஆருக்கு சர்வாதிகாரி, சூர்யா அண்ணனுக்கு ரெட்ரோ. சூப்பர். இசையும் சூப்பரா இருக்கு, டான்ஸ் சூப்பரா இருக்கு, அண்ணனோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. சிரிக்காம வாழ்றாரு, கடைசியா சிரிக்க வச்சு அனுப்புறாரு. செகண்ட் ஹாப் தான்டா சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து சூப்பர்டா, செகண்ட் ஹாப் தான்டா கதையே புரியுது. இந்த கதை எந்த கதையும் திருடப்படவில்லை, யாரையும் கொலை பண்ணவில்லை, அதாவது வனவிலங்கு மற்றவங்களை எல்லாம் துன்புறுத்தவில்லைன்னு சொல்ற மாதிரி இந்த கதையை நாங்க எங்கேயும் எடுக்கல. பொதுவாகவே கார்த்திக் சுப்ராஜ் எல்லாத்தையுமே வாழ்த்தக்கூடிய ஒரு தங்க குணம் படைத்தவர். ஓகேவா, சூப்பர் ஸ்டாரால வாழ்த்து பெற்றவர். அவர் வந்து எந்த கதையும் திருடாம சூப்பரா பண்ணியிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கிறாரு. நீங்க எல்லாம் ஃபுல்லா எல்லாத்தையும் கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். எங்கேயுமே ஹிப்பு தெரியாது, லிப்பு தெரியாது, எல்லாத்தையும் நம்ம பூஜா பாப்பா வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு பரமபிதா தான் பாட்டு ஒண்ணுச்சு. ஆனா அந்த பரமபிதாவை பார்க்கவே முடியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.